Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பட்டர் முறுக்கு தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து நம்ம கடையில விக்கிற மாதிரி அவ்ளோ டேஸ்டான பட்டர் முறுக்கு நம்ம வீட்லயே செய்யலாம். இதுக்கு நம்ம மாவு மில்லுக்கு போய் மாவு அரைச்சிட்டு வரணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. நம்ம கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவுலயே நம்ம வந்து சூப்பரான பட்டர் முறுக்கு செய்யலாம். நான் இப்போ அந்த அரிசி மாவு பாக்கெட் வச்சு தான் செய்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் இடத்துல எந்த பேக்கெட் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சு ஒரு 4 hours ஊற வச்சு கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சுருங்க. நல்லா காயணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய வச்சுட்டு நீங்கள் மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிக்சிலேயே அரைச்சிங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டு ஒரு வாட்டி அந்த ஜல்லடை இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வீட்டில், அதில் வந்து ஜலிச்சிக்கணும். மிஷினில் பண்ணாலும் அதே மாதிரி ஜலிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வறுத்துட்டும் ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கும் நீங்களா மாவு அரைக்கிறதா இருந்தால். ஒரு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணி ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கப்பில் நல்லா குவிச்சு அளந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு அந்த கப்பு. இப்போ வந்து அரிசி மாவை அந்த கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். அந்த அரிசி மாவு லைட்டாக சூடாகி வறுபட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி வறுபட்டுடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெதன்னு ஒரு சூடாக இருக்கும் அந்த அரிசி மாவு. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது அந்த அரிசி மாவு வந்து அந்த கடாயோடு சேர்ந்து மணல் மாதிரி ஓடாது. அது வறுபட்டு வர வர அந்த கரண்டியில் வந்து நம்ம தொலாவும் போது மணல் மாதிரி ஓட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம். 200 கிராம் அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். இப்போ அந்த கடாயிலேயே கடலை மாவும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 கப் அப்படின்னா கடலை மாவு 1/2 கப்பு போட்டுக்கணும். கடலை மாவையும் ஒரு சூடு வர அளவுக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் கடலை மாவையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். நல்லா அது ஒரு ஆறினவுடனே நம்ம வீட்டில் வந்து அந்த ஜல்லடை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜலிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு திப்பியாக அந்த அரிசியும் கடலை மாவும் இருக்கும். அதை வந்து தூக்கி போட்டுடலாம். நம்ம ஜலிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா என்ன அதில் மிஸ்டேக் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயில் பிழியும் போது அது வெடிக்கும். ஒரு சில டைமில் வந்து அந்த எண்ணெய் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்த அளவு உப்பு. இந்த மாதிரி முறுக்குக்கெல்லாம் ரொம்ப உப்பு வந்து பிடிக்காது, கொஞ்சமாக தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். நீங்கள் எள்ளு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை விட சீரகம் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எள்ளு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சீரகம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும். நான் வந்து சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு மாவுக்கு ஒரு கியூப் அளவு பட்டர், நான் இப்போ வச்சுருக்க அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவோட நம்ம சேர்த்துருக்க உப்பு சீரகம் அந்த பட்டர் எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து அளவு பார்த்திங்கன்னா 100 ml தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 100 ml தண்ணி, இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இது பிசையறதுக்கு. இந்த டம்ளரும் 100 ml டம்ளர் தான் இது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இந்தளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம்.
அதுக்குள்ளே முறுக்கு குழாவை கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அதில் எதனா தண்ணி இருக்க போது நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதில் ஸ்டார் போட்டு ஒரு தட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த பட்டர் முறுக்குக்கு வந்து அந்த தட்டை வந்து சேர்த்துட்டு அந்த முறுக்கு குழா ஃபுல்லாகவே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி அந்த முறுக்கு குழாயில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். உடஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம உடச்சி தான் விட போகிறோம் இந்த பட்டர் முறுக்கை, அதனால் வந்து அப்படியே பிழிஞ்சிக்கலாம். ஆனால் வந்து கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சிக்கலாம், இல்லைனா அந்த அனல் வந்து கையில் படும். பிழிஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த முறுக்கை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் மட்டும் பொரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது மாவு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த முறுக்கை பொரித்து எடுத்துடலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எப்படி பார்க்குறதுனா, நம்ம போடும்போது அந்த எண்ணெயோட பபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சி போயிடும். அதை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி நான் வந்து போட்டு காட்டுறேன். ரெண்டாவது வாட்டி போடும்போதும் நம்ம கேஸை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சிக்கணும். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கணும். நேரம் ஆக ஆக அந்த மாவு வந்து இறுகிற தன்மை இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த முறுக்கு குழாயில் போட்டு பிழியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த மாவை வந்து தண்ணி தெளித்து திருப்பி பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் முறுக்கு குழாயில் போட்டு பிழிஞ்சிக்கோங்க. அப்போ ஈஸியாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், கடைகள்லாம் விற்கிற மாதிரி நம்ம சூப்பராக ஒரு பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே கூட சூப்பராக இருந்துச்சு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.